புனிதர்களே, பெருமானுடைய ஆலயத்திலே வருடாந்த மிக சிறப்பான முறையிலே நடைபெறுகின்ற இந்த அலங்கார உற்சவ நாளிலே இன்றைய தினம் 8ஆம் நாள் காலை நேர விசேட அபிஷேக பூஜைகள் நிறைவு பெற்று மாலை நேரம் வேட்டை திருவிழா உற்சவங்கள் நிறைவு பெற்று எம்பெருமானுடைய ஆலயத்தில மாலை நேரம் விசேட வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு பெற்று எம்பெருமானுடைய ஆலயத்திலே இருக்கின்றோம். எம்பெருமானுடைய உரையின் விழாவலன்கள் எல்லோருக்கும் நிறைந்து கிடைக்க வேண்டும். நம்முடைய ஆலயத்திலே இன்றைய தினம் இந்த வேட்டை திருவிழா உற்சவம் செய்தோம். இந்த வேட்டை திருவிழா என்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது வேட்டை திருவிழா ஏன் செய்யறது தெரியுமா? அந்த காலத்துல அரசர்கள் வேட்டைக்கு போன மாதிரி பிள்ளையார் வேட்டைக்கு போற அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. இந்த வேட்டை திருவிழா உற்சவம் இனத்திற்காக ஆலயத்திலே செய்கின்றோம் என்றால் நம்முடைய மனதிலே உள்ள ஆணவம், கண்மம், மாயம் எப்படியான விஷயங்களை நம்முடைய மனதிலே இருந்து அழிக்க வேண்டும். இந்த வேட்டை திருவிழா உற்சவம் அழித்தல் தொழிலை குறிக்கின்றது. நம்முடைய மனதிலே உள்ள ஆணவம், அதே மாதிரி கண்மம், மாதை எப்படியான வளமும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சிறந்து விளங்காது. அதனால எம்பெருமான் இந்த வேட்டை திருவிழா மூலம் இந்த மும்மலங்களையும் நம்மளே இருந்து வேறறுத்து திருவருள் பாலிக்கும் இந்த முறையே வேட்டை திருவிழா, தேர் திருவிழா, சப்பரிய திருவிழா, இந்த 3 திருவிழாக்களும் ஆலயத்திலே நடைபெறுகின்றதால் எம் மனதிலே உள்ள தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், எப்படியான செயற்பாடுகளை எம்பெருமான் இந்த வேட்டை திருவிழா உற்சவத்தின் மூலமாக வேறறுக்க வேண்டும். நாங்கள் இந்த பூமியிலே நல்லவர்களாக வெள்ளவர்களாக வாழ வேண்டும். எம்பெருமானுடைய அனுக்கிரகமானது நிறைந்து கிடைக்க வேண்டும். அதற்காகவே ஆலயங்களிலே இப்படியான உற்சவங்கள் நடைபெறுகின்றது. ஏதோ ஐயாக்கள் வேட்டையாடுறாங்க, சாமியை சுற்றி நாங்கள் தூக்கி கொண்டு ஓடுறோம், வேட்டை முடிஞ்சு வந்தாச்சு, அப்படியெல்லாம் இல்லை. ஆலயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு உற்சவங்களும் ஏதோ ஒரு பிரதிபிம்பமாக உள்ளது. ஏதோ ஒரு அழித்தல் தொழில், ஆக்கல் தொழில், அப்படியான விஷயங்களே பிரதிபிம்பமாக உள்ளது. அதனால ஆலயத்தில உற்சவ காலத்தில் நடைபெறுகின்ற பூஜைகள், நடைபெறுகின்ற விழாக்கள் மூலம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த விழாக்களுடைய பயன்களை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனதிலே உள்ள ஆணவம், கண்மம், மாயம் எப்படியான மும்மலங்களையும் அழித்து விக்னேஸ்வர பெருமான் இந்த கிராமத்திலே வசிக்கின்ற அனைத்து அடிய